ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சார்ஜ் நம்மளுக்கு வேலைக்கு வந்திருக்கு. இந்த சார்ஜர் அது எல்லாருமே ஃபுல்லாக போட சொல்கிறாங்க. நம்மளுக்குன்னு ஆசை தான், நம்ம போடுற நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஒரே செல்லை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆதாரத்தில் பணம் எடுக்கிறது, ஏடிஎம் மிஷின் வச்சுருக்கோம், அந்த மிஷின் வச்சு பணம் எடுக்கிறது, பைத்தல காசு எல்லாமே நம்ம இதை தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே இந்த ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஈஸி பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு சில்ல பண்ணுறதால தான் நம்மளுக்கு எல்லாமே லேட் ஆகுது. சரிங்களா? இதில் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து போட முடியலை. இப்போ இந்த சார்ஜ் வேலைக்கு வந்திருக்கு. மெயின் லைட்டு வேலை செய்யுது, அவுட்புட்டு வேலை செய்யுது. ஆனால் இது சார்ஜ் ஏழுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்ப்போம். அடுத்த செகண்டே நம்மளுக்கு அவுட்புட் ஆஃப் ஆகிடுச்சு. அவுட்புட் ஆஃப் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த 4 லைட்டுமே என்னென்னா மாறி மாறி ஏறிது. சரிங்களா? அந்த 4 லைட்டுமே மாறி மாறி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? அது என்னங்கிறத கழட்டி ஒன்றுனா அப்படியே பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இதில் வந்து ஸ்க்ரூ இல்லை. இதெல்லாம் வந்து வேறு இடத்துக்கு உள்ள ஸ்க்ரூ. இங்கே வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு தெரியலை. கழட்டி பார்த்தா தெரியும். பக்கத்தில் பொறுத்தே தெரியும். அதையும் பார்த்துருவோம். இந்த சார்ஜர் தான் அது. ஆனால் ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க. சரிங்களா? இந்த சார்ஜரு எங்கேயோ ஏற்கனவே கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. இங்கெல்லாம் வயர் பற்ற வச்சதெல்லாம் நல்லா தெரியுது. இதெல்லாம் இந்த இடத்துல வந்து சால்ட்ரி பண்ணியிருக்காங்க. இந்த 2 இடத்துலையும் இந்த ஐசி இது 2 மாற்றிருக்காங்க. ஆனால் மற்ற இடத்துல வேறு இடத்துல இங்கேயே கொடுத்து மாற்றிருக்காங்க. ஃபில்ட்ரு 2மே இதில் ஃபில்ட்ரு 2மே உப்பிருச்சு. தெரியுதுண்ணா? அப்போ இந்த 2 ஃபில்ட்ருமே நம்ம மாற்றணும். அடுத்தது வேறு என்ன பாட்டுக்கிறது தெரியல. ஐசியை பார்ப்போம். ஏன்னா ஃபில்ட்ரு இந்தளவுக்கு ஐசி வெடிச்சு தான் இருக்குது. ஐசி உள்ளுக்கு பார்க்கும்போது தெரியலை. நம்ம இங்கே பார்த்தா தெரியுது. கேமரா பக்கம் அந்த அளவுக்கு தெரியலை. உள்ள ஐசி வெடிச்சிருச்சு. சரிங்களா? இதை அப்படியே பார்ப்போம். அதில் கரண்ட்டு காமத்துக்கும் இதில் கரண்ட் இல்லை. டிஸ்சார்ஜ் பண்ணிக்காச்சு. ஓகே. இந்த ஐசி பால்ட்டு. சரிங்களா? உங்களுக்கு வந்து 0.14 காட்டுது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 400 சில்லரை காட்டணும். இந்த ஐசி கன்ஃபார்ம் பால்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட்டும் நம்மளுக்கு வைக்கும்போது 15 வரணும். 0.15 0.20 அந்த மாதிரி வரணும் நம்மளுக்கு இந்த லாஸ்ட் வைக்கும்போது. ஆனால் நம்மளுக்கு 0 தான் காட்டுது. அப்போ இந்த ஐசி ஃபால்ட்டு. அடுத்தது இந்த ஐசியும் வச்சு பார்ப்போம். இதுவும் ஃபால்ட்டு தான். சரிங்களா? ஆனால் இப்படி வைக்கும்போது ஐசி நல்லா இருக்க மாதிரி காட்டுது. அப்போ கழட்டி தான் செக் பண்ணி பார்க்கணும். ஐசி நம்ம இது தனியாக வைக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இந்த லாஸ்ட் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பால்ட்டு காட்டுது. சரிங்களா? அப்போ இந்த 2 ஐசியுமே பால்ட்டு. இந்த ஐசியை மாற்றுறோம்.
அப்போ இந்த ஐசி நல்லாயிருக்கு. இந்த 2 ஐசியும் மாற்றணும். நமக்கு அந்த பில்ட்ரு மாற்றணும். நம்மள்கிட்ட பில்ட்ரு இல்லை இப்போக்கி, பழசு தான் எடுத்து போகிற மாதிரி வரும் பில்ட்ரு. அப்புறம் வந்து இதெல்லாம் இங்கெல்லாம் வேலை செய்யுது, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அவுட்புட்டுக்கு தேவையானது மொத்தமே இந்த 4 டிரான்சிஸ்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு அவுட்புட் வேலை செய்யும். இந்த 2 டிரான்சிஸ்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு அவுட்புட் வேலை செய்யும். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் முதல்ல நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்குவோம். அப்போ இந்த 2 டிரான்சிஸ்டரு நல்லாயிருக்கு சரிங்களா. இந்த 2 தான் சின்ன புள்ளி மாதிரி இருக்கும், அக்கு மாதிரி சரிங்களா. இந்த 2 டிரான்சிஸ்டர் நல்லாயிருக்கு. இப்போ இதே நம்ம வச்சு பார்த்துருவோம். இது நினைக்கிறேன். $757 762 ஓகே. இப்போ இதுவும் நல்லாயிருக்கு. இந்த பக்கத்தில் இன்னொன்று அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். 690 94 655 ஓகே. அப்போ இந்த 4 டிரான்சிஸ்டருமே நல்லாயிருக்கு. இந்த ஐஸில் இருக்கனால தான் நம்மளுக்கு இங்கே கரண்ட் வருது, இல்லைனா வராது சரிங்களா. நம்ம மெயின் லைட் ஆன் ஆகுதுல்ல, அதனால் வந்து இந்த ஐசி எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த சைடெலாம் வந்து இப்போக்கு வந்து இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இந்த 2 ஐசியை இந்த 2 ஃபில்ட்ரு மாற்றணும். வீடியோ எடுக்கிற வரையும் யாரும் வந்துடக்கூடாது. காசு எடுக்கிறக்கோ ஈஸி பண்ணுறதுக்கோ இவங்களும் எதுவும் வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குற மாதிரி வரும். வோல்ட்டு வந்து 66 வோல்ட் உள்ளது சரிங்களா. இதில் பேர் எதுவுமே இல்லை, ஆனால் இந்த இடத்துல நல்லா தெரியுது. அதை வெடித்து கருப்பானது நல்லா தெரியுது. வேறு இடத்துல கொடுத்து நல்லா வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்து திரும்ப அப்படியே மாட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ஃபில்ட்ருமே வெடிச்சிருச்சு தெரியுதா. இந்த ஃபில்ட்ரு வெடிச்சிருச்சு, பின்னாடி பார்த்தீங்கன்னா உப்பிருச்சு நல்லாவே. அடுத்து இன்னொரு ஃபில்ட்ருக்கு அதையும் எடுத்துருவோம். இப்போ இந்த 2 ஃபில்ட்ருமே இதுவும் உப்பீர் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபில்ட்ரும் உப்பி இருக்குது சரிங்களா. இந்த 2 ஃபில்ட்ருமே எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம ஐசி கழட்டணும். இப்போ இந்த ஐஸ்லாம் வெடிச்சிருக்குன்னா அப்போ ஏற்கனவே வேலை பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்ச நாள் ஓடி இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் இது வெடிச்சிருக்கு சரிங்களா. அப்போ நல்லா தான் வேலை பார்த்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதில் இந்த ஐஸும் போயிடுச்சு. இதில் இந்த ஐசியும் பால்ட்டு தான்
இதில் ஒரு காலையில் ஒரு எரிஞ்சது சரிங்களா. இது ஒரு ஏசி. இப்போ 10 நிமிஷம் ஓடிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த ஐசியும் பால்ட்டு தான், இதுவும் வெடிச்சிருச்சு. அந்த பிசிறு கம்பி இதில் ஒன்று இருக்குது. ஐஸ்லாம் கழட்டியாச்சு. இந்த இடத்துல 2 டிவிஎஸ் டயர் இருக்குது. இங்கே ஒரு டயர்டு, இங்கே ஒரு டயர் இருக்குது. மொத்தம் 2 டிவிஎஸ் டயர் இருக்குது. இது 1 2 இந்த டிவிஎஸ் டயர்டு 2மே போயிடுச்சு. அதுவும் பால்ட்டு தான். இந்த 2 டிவிஎஸ் டயரும் தனியாக வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த டிவிஎஸ் டயரும் ஃபால்ட்டு, ஓகேவா? இதுவும் ஃபால்ட்டு. ஓகே. இந்த டிவிஎஸ் டயரும் ஃபால்ட்டு. அந்த பில்ட்ரு
நம்மளோட ஃபில்ட்ரு 2 நம்மளோட புதுசு இல்லை, அதனால் பழைய ஃபில்ட்ரு தான் 2 எடுத்திருக்கேன். இது 2 பழசு, இது 2 ஃபில்ட்ரும் பழைய ஃபில்ட்ரு தான். நம்மளோட ஃபில்ட்ரு இல்லாதனால பழசு எடுத்திருக்கேன் நான். ஃபில்ட்ரை மாட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். சிலிண்டரை ஊற்றி பயங்கரமாக வெடிச்சிருக்கு. வேறு என்ன பால்ட் இருக்குன்னு தெரியலை. இன்னொரு ரொட்டி நல்லா கழுவியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஐசியை மாட்டிடுவோம். இது 24 N60, 24 N60. ஓகே, ஓகே. இந்த ஐசியையும் பற்ற வச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு நிற்க முடியுது, அதனால் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐசி பற்ற வச்சிடும். ஓகே, ஐசியை பற்ற வச்சாச்சு. இப்போ அந்த 2 ஃபில்ட்ரு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்தது. இது புதுசில் கிடையாது, பழைய ஃபில்ட்ரு தான். புது ஃபில்ட்ரு நான் கேட்டிங்க, நம்மகிட்ட கிடைக்கல. நான் ஜாமான் வாங்குகிற இடத்துலையும் நம்ம ஜாமான் வந்து இங்கே யோகஸில் வாங்கிட்டுருக்கோம், மதுரை யோகஸில். அங்கேயும் இல்லைன்ட்டாங்க இருந்தது. அதனால் நம்மகிட்ட பழைய இதில் இருந்தது, அதை எடுத்து வச்சு நீ தேவைப்படும்ட்டு அதே மாதிரி இப்போ தேவைப்படுது நம்மளுக்கு. இதை லேசாக சுரண்டிட்டு பற்ற வச்சுட்டுருவோம். சரி வச்சுருக்கேன். இது 18 நிமிஷம் ஓடி போச்சா? ஏன்னா எரிஞ்சிருச்சு. அதுக்கு பதில் ஒரு சின்ன கம்பி ஒன்று போட்டு பற்ற வச்சுருவோம். ஓகே, ஃபில்ட்ரு இப்போ பற்ற வைக்க போகிறோம்.
இதில் மாற்றின ஃபில்ட்ரு இங்கே வச்சுருக்கேன். இதான் வந்து அதில் அந்த ஏற்கனவே பழசு வெடித்தது. இந்த பாருங்க வெடிச்சு தெரியுது. இதை நான் வேறு தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் டிவிஎஸ் டயரு 2 போடணும். ஏன்னா அதுவும் ஷார்ட் ஆகிடுச்சுல, அது 2 புதுசாக போடணும். இதுதான் டிவிஎஸ் டயர்டு. இதில் 2 எடுத்து போட போகிறேன். டிவிஎஸ் டயர் வந்து நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். சொல்லலாம். இப்போ இது அவங்க மற்றவங்க எடிட் பண்ணுறவங்கள கட் பண்ண தெரியும், நம்மளுக்கு அதில் கட் பண்ண தெரியாது. அது என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து போட்டு விட்டுருவேன். இப்போ அதே மாதிரி தான் இப்போ அதுவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நான் அதுக்காண்டி அவசர அவசரமாக வேகத்தில் போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ எல்லாமே மாட்டியாச்சு. நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, 15 17 வருது. அது 15, இது 17 என்ன வருது, 17 15 வருது. 15 17. ஓகே, இங்கே உள்ளதெல்லாம் நல்லாக்கான்னு பார்த்துருவோம். நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன மாதிரி இந்த இடத்துல வைக்கும்போது நம்மளுக்கு 400 இப்போ தெரியும் பாருங்க, தெரியுதா அது? ஓகே, தெரியுது 400 459 வருது. ஓகே, ஓகே. இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் புதுசாக போட்டாச்சு. குறைச்சிப்போம், ரொம்ப அழுக்காக இருக்குது.
ஓகே, எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதனால் இங்கே வந்து இந்த மஞ்சள் தான் ஒரு ஃபில்ட்ரு வரும் சரிங்களா, கெப்பாசிட்டி அந்த இது இல்லை சரிங்களா, அது ஒன்று நம்ம இப்போ அதில் போடணும். வேறு எதாவது பழைய மூட்டை இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, நம்மளோட புதுசு இல்லாதனால பழசை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா சொல்லுங்கண்ணா. ஸ்பிண்டியர் இருக்காண்ணா? இருக்குண்ணா. பாட்டு ஏற்ற முடியுமா? ஏற்றி வச்சுருக்கோம்ல ரெடியா? அந்த அந்த வண்டி செட்டை பாருண்ணா, அதுக்கு ஒரு ரிமோட்டு ஒரு ஸ்பிண்டியர் இருக்குண்ணா, பாட்டு ஏற்றி. இந்த போக தந்துடலாம். பாட்டு ஏற்றி ரெடியாகவே இருக்குண்ணா. நல்லா பழைய பாட்டு நல்லா டம் டம்னு கேட்கும். தூக்கம் பழைய பாட்டு தானே? செட்டை பார்த்துட்டு வரியா? செட்டு அசம்பிளி செட்டு தானே? அசம்பிளி செட்டு போகலாம் போட்டுக்கலாம் தாராளமாக. எடுத்து வைக்கிறியா? சாப்பிடலாம் சாப்பிட்டு வாங்கம்மா. சாப்பிடலாம் சாப்பிட்டு வாங்கலாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாட்டு ஏற்றி வச்சுருக்கேன். நல்லா 3 பாட்டு ஏற்றி வையா? சரிண்ணா. ஹிட்டான பாட்டாக போட்டு வச்சுருக்காங்க. மாரியம்மன் சாமி பாட்டு, விநாயகர் சாமி பாட்டு. சரிண்ணா. சாப்பிட்டு வாங்கண்ணா. ஓகே, இது உள்ளே பற்ற வைக்கணும். கஸ்டமர் வந்தனால அவர் நல்லா சாப்பிட போயிருக்காரு, அதனால் இதை நான் வெளியிலே வச்சு பற்ற வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சரிங்களா. நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க, இதை ஃபுல்லாக போடுங்கன்ட்டு. இது உங்களுக்காண்டி நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நல்லாவெல்லாம் அவர் வந்தவர் சாப்பிட்டு வந்துட்டு போயிட்டார் சரிங்களா. இல்லைன்னா இப்போ நான் சில ஆஃப் பண்ணிட்டு தான் போயிருப்பேன். ஓகே, இப்போ மாட்டியாச்சு. இதை நம்ம இப்போ போட்டு பார்த்துருவோம் எப்படி வேலை செய்யுது என்னான்ட்டு. அதெல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த ஓகே, இப்போ நான் போட போகிறேன். லைனை கொடுத்தாச்சு. ஒரு சிலர் ஷார்ட்டாக இருந்தாலும் டப்புன்னு வெடிச்சிடும். ஓகே, நம்மளுக்கு இப்போ அவுட்புட்டு வேலை செய்யுது. எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்த்துருமா?
அவுட்புட்டு வேலை செய்யுது. நாற்பத்தி 8 51 52 40 42 50 மாறி மாறி வருது. சரிங்களா? நம்மளுக்கு வோல்ட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியுது. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இதில் ஃபுல்லாக கேட்டுருந்தாங்க வீடியோ. இப்போ நம்மளுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதில் என்னென்ன மாற்றிருக்கோம்னா 2 ஐசி மாற்றிருக்கேன், 2 பில்ட்ரு மாற்றிருக்கேன், வேறு இந்த ஒரு கெப்பாசிட்டி மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கெப்பாசிட்டி மாற்றிருக்கேன். 2 லைட்டுமே லேசாக மடங்கி இருக்கனால உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதில் வோல்ட் எல்லாமே வருது. இவ்வளோ தான் இந்த சார்ஜர் ரிப்பேர் பண்ணுறது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு ஃபுல்லாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி நம்ம ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கோம். நம்ம வண்டியில் சார்ஜர் ஃபுல்லாக இருக்கும். இருங்க, நம்ம வண்டியிலே போட்டு பார்த்துருவோம். நம்மளே சார்ஜரு ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீ தான் நான் போட்டுட்டு வந்தேன். நான் போட்டு பார்ப்போம். ஓகே, அப்படியே இருங்க. இதையும் உங்களுக்கு டேரெக்டாகவே இதில் எதுவுமே நான் மாற்றவே இல்லை. நம்மளுக்கு இங்கே மெயினாக சில இடத்துல கொடுத்து வயத்தை மாற்றி கூட கொடுத்துருப்பாங்க. அப்படியே இருங்க, அதை மட்டும் பார்த்துக்குவோம். நான் ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, ஆனால் நம்மளுக்கு சார்ஜரும் ஃபுல்லாக இருக்குது. ஏறுதானு தெரில, போட்டு பார்ப்போம். இப்போ நான் டேரெக்டாக கரண்டில் கொடுக்க போகிறேன். டேரெக்டாக கொடுத்தாச்சு. நான் ரோடு கொடுக்கும்போது உட்காருது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே அதில் போட்டால் நல்லா வோல்ட்டுக்குள்ளலாம் வருது. ரோடு கொடுக்கும்போது உட்காருது. திரும்ப நம்ம வண்டியில் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கனால அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். திரும்ப சார்ஜர் கம்மியாக இருக்கும்போது நம்ம போட்டு பார்க்கணும் ஒரு வாட்டி. சார்ஜ் நம்ம இதில் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக இருந்தால் அந்த மாதிரி வரக்குள்ளே தானே வருது. என்னான்னு பார்த்துருவோம். நான் இதுக்கே வந்து உங்களுக்கு 33 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரண்ட் வந்துட்டு அவுட்புட்டு வேலை செஞ்சுட்டு ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது இப்போ. ஓகே, ஆனால் சார்ஜரை கரெக்டாக வேலை செய்யுது. சரிங்களா? சார்ஜரு நம்ம வண்டிலாம் ஃபுல்லாக இருக்கனால உங்களுக்கு அந்த 4 இப்போ க்ரீன் லைட் எரியுதா, மெயின் லைட் எரியுது, 4 க்ரீன் லைட்டுமே எரியுது. 2வது அவுட்புட்டு மட்டும் உங்களுக்கு எரியலை. ஏன் அவுட்புட்டு எரியலைன்னா நம்ம வண்டியில் சார்ஜரு ஃபுல்லாக இருக்குது, அதனால அந்த அவுட்புட்டு வேலை செய்யலை, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதே வந்து நீங்கள் வேறு வண்டி ஒரு சார்ஜ் கம்மியாக இருக்க வண்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏறும். அப்போ சார்ஜ் வேலை பார்த்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ 4 பச்சை லைட் எரியுது, அப்போ சார்ஜர் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் வந்து நைட்டே போட்டு வச்சுட்டு ஏன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் ஓட்டி வந்திருக்கேன். அதனால் சார்ஜர் ஃபுல் காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ சார்ஜர் நம்ம வேலை பார்த்தது சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக போட சொன்னீங்க. இது ஒன்றும் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். அப்படியே நல்லா ஒரு ஆள் வந்தார், ஒரு சாடு போயிட்டார். இல்லைன்னா அதுவும் நம்ம இப்போ இது ஃபுல்லாக போட்டிருக்க முடியாது. இதுதான் நம்ம கடை. சரிங்களா? ரேடியா, ஆயிலு, ஸ்பீக்கரு, சப்பு, நம்ம கடையில் டிஷ் வாட்ரு, கண்ணாடி, மிரரு, வண்டிக்குள்ளே போல்ட்டு, வீல் போல்ட்டு, ஆயிலு, எல்லா ஐட்டமும் நம்ம வச்சுருக்குறோம். ஜாமெல்லாம் இப்போ எல்லாமே மேலே போய் வச்சுருக்கேன். இது வந்து அந்த செல்ஃபோன் ஜாமானுக்குள்ளது. இது சப்பு, 12 இன்ச்சு சப்பு, செல்ஃபோன் ஜாமான். இது நம்ம வேலை பார்க்குற இடம் தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்க்கலாம். இதில் ஃபுல்லாக போட்டாச்சு. ஓகே, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு ஃபுல்லாக போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்காண்டி நான் இதில் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தாட்டி பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜர் தான் இன்றைக்கி நம்ம வேலை பார்த்தது. ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை பார்த்தேன். அரை மணி நேரம் 35 நிமிஷம் வேலை பார்த்தது. ஃபுல் வீடியோவே இதில் எடுத்து போட்டிருந்தேன். வண்டியில் போடும்போது வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து லைட்டு மாறி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜர் தான் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டது. அந்த அவுட்புட் மட்டும் வேலை செஞ்சுட்டு அப்படியே நின்றுச்சு. 4 லைட்டுமே ஃபுல்லுன்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வண்டியில் வந்து நம்ம காலையில் சார்ஜர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நான் மதியானத்தில் ஒரு இடத்துக்கு வெளில போண்டி இருந்துச்சு. நான் அதெல்லாம் பைக்கில் போயிட்டு வந்து இப்போ சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அதே சார்ஜரை நான் போடுறேன் பாருங்கள். கரண்டில் கொடுத்துட்டேன். அவுட்புட் வேலை செய்யுது. இப்போ சார்ஜர் சுத்தமாக இல்லை. காலையில் வந்து சார்ஜர் ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்களா. அதனால் வந்து நம்மளுக்கு அந்த 4 லைட்டு எரிஞ்சிச்சு. மெயின் லைட் எரிஞ்சிச்சு, அவுட்புட்டு மட்டும் வேலை செய்யலை. அதாவது வேலை செய்யலைன்னா ஃபுல்லாக இருந்தனால அது அந்த லைட்டு எரியலை, வேறு ஒன்றும் இல்லை. காலையில் இது சார்ஜரு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு 2வது பாயிண்ட்டு வேலை செய்யுது சரிங்களா. இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம வெளில ஒரு இடத்துக்கு போயிட்டோம். மதியானத்துக்கு மேலே போயிட்டு வந்தனால சார்ஜர் இல்லை. இப்போ அதே சார்ஜரை இப்போ நம்ம வண்டியிலே போட்டு காமிச்சிக்கிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு 35 நிமிஷம் பக்கத்தில் ஆயிடுச்சு இந்த சார்ஜரு. இப்போ 2வது பாயிண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் ஃபுல்லாக எடுத்து போட்டது.